அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மியான்மரில் 7.7 என்ற ரிக்டர் அளவில் அதிகபட்ச அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு கட்டடம் சரிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதில் 20 பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? மயன்மரில் இன்று காலை 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டன. 7.7 மற்றும் 6.4 என்ற 2 அளவுகோலில் நிலநடுக்கமானது ஏற்பட்டது. மயன்மரினுடைய வடமேற்கு பகுதியில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் முதல் கட்டமாக வெறும் கட்டிடம் சரிந்தது, இது போன்ற பாதிப்புகள் மட்டுமே ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 20 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக மீட்பு பணி, தேடுதல் பணி ஆகியவை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் வானுயர்ந்த பல கட்டிடங்கள் சரிந்து விழுந்த நிலையில் அதில் அது தொடர்பான மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இது போன்ற உயிரிழப்பு தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 20 பேர் முதல் கட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலநடுக்கம், அதாவது மயான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்கிலும் உணரப்பட்டது. அதே போல அங்கும் கட்டுமான பணியில் இருந்த ஒரு வானுயர்ந்த கட்டிடம் விபத்தில் இடிந்து விழுந்தது. அந்த இடுபாடுகளில் சிக்கி 40 பேர் சிக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.